பாரதிதாசன் ஓர் புரட்சி கவி. கண்ணதாசன் நமக்கு கிடைத்த ஓர் உவமை கெட்ட கவி. வைரமுத்து நீங்களோ மக்கள் கவி. பேனாவில் மையோடு பொய் போட்டும் எழுதுபவர்கள் மத்தியில் மெய் மட்டுமே எழுதும் எழுச்சி கவி நீங்கள். உமது இரத்த தானமும் இந்த பூக்கள் விற்பனைக்கல்லாவும் பெய்யென பெய்யும் மழையும் கவிதை வரிகள் அல்ல, கால வெள்ளத்தால் அழியாத கல்வெட்டு வரிகள். தமிழ்த்தாயின் தவப்புதல்வனே, எழுத்து என்னும் வெண்கொற்ற குடை விரித்து தரணியை ஆள வந்த தமிழனே, தலைவணங்குகிறோம். வைரமுத்து உலகத் தமிழர்கள் உச்சரிக்கும் ஒரு பெயர். 3000 ஆண்டு இலக்கண இலக்கிய வளம் கொண்ட செம்மொழி தமிழின் ஈரங்களையும் சாரங்களையும் உள்வாங்கி இன்று உலகப் பார்வையோடு பறந்து விரிந்திருக்கும் படைப்பாளி. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் பழைய மதுரை மாவட்டத்தில் இன்றைய தேனி மாவட்டத்தில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் வைரமுத்து. தமிழ்நாட்டை மையம் கொண்டிருந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், பாரதிதாசன், கண்ணதாசன் என்ற ஆளுமைகள் அவரை ஈர்த்தன. 11ஆம் வயதில் எழுதத் தொடங்கிய வைரமுத்து 14ஆம் வயதில் வெண்பா எனும் கடினமான யாப்பு வடிவத்தில் தேர்ச்சி கொண்டார். மரபு, நவீனம் இரண்டையும் குழைத்து வைரமுத்து தனக்கென்று தனியானதொரு கவிதை மொழியை தயாரித்துக் கொண்டார். அறிமுகம் தேவையில்லை, பெருமைகள் முடிவதில்லை. முற்றுப்புள்ளி வைக்க முடியாததால் காற்புள்ளியோடு நிறுத்தி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை கலை நிகழ்வு தின விழா சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒரு பல்கலைக்கழகம் போல பறந்து விரிந்திருக்கிற ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் வேறாகவும் விழுதாகவும் விளங்கும் பெருமகன், பெருங்கல்வியாளர், எங்கள் தலைமுறையின் மூத்த சகோதரர், பெருமைக்குரிய லியோ முத்து அவர்களே, முதல்வர் ஜெயக்குமார் அவர்களே, இயக்குனர் ராஜமாணிக்கம் அவர்களே, கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் காதலர் செயலாளர் வாசு அவர்களே, மேலாண்மை அலுவலர் சாய் பிரகாஷ் லியோ முத்து அவர்களே, என்னை இந்த விழாவுக்கு ஆசையோடு ஆற்றுப்படுத்தி அழைத்து வந்து உங்களை எல்லாம் அறிமுகம் செய்து வைத்த என்னரும் சகோதரர், தமிழ்நாடு மின்வாரியத்தின் கண்காணிப்புத்துறை பொறியாளர் என் அருமைக்குரிய சகோதரர் மதன் அவர்களே, ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற தாரக மந்திரத்திற்கேற்ப தங்களை ஆசிரியர் பணிக்கே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, என் கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லியோ முத்து அவர்களே, எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தீர்கள். நான் பட்டங்களை காதலிக்கிறவன் இல்லை. பல்கலைக்கழக பட்டத்தையே கூட வேறு ஆள் அனுப்பி வாங்கியவன் நான். ஆனால் எனக்கு இந்த பட்டத்தை கொடுத்தீர்கள். ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்களா என்று என்னை துருவி கேட்டீர்கள். உங்கள் அன்புக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். என்ன பட்டம் தெரியுமா என்று கேட்டீர்கள். இமய கவி என்று சொன்னீர்கள். ஆனால் ஐயா, இமய கவி என்று நீங்கள் கொடுக்கிற பட்டத்தை விட இந்த மாணவ கண்மணிகள் இமய கவி என்று நீங்கள் கொடுக்கிற பட்டத்தை விட எங்கள் மாணவ கண்மணிகள் எங்கள் இதய கவி என்று சொல்வதைத்தான் நான் பெரிய பட்டமாக சொல்கிறேன். இந்த உற்சாகம், இந்த அலைகள், இந்த ஆர்வம், இந்த ஊட்டம், நீங்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்கள் மீது நான் வைத்திருக்கிற மதிப்பு, இதைவிட பட்டம் என்ன செய்யும்? கல்லூரி பட்டம் என்ன செய்யும்? ஒன்றும் செய்ய முடியும். உங்களை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பந்தலின் கீழே ஒரு 2000 மாணவ செல்வங்கள் குடியிருக்கிற பொழுது எனக்கு இந்தியா மீதே நம்பிக்கை வருகிறது. அன்புள்ளவர்களே, நீங்கள் யாரை பார்த்து தெரியுமா வாழ தொடங்க வேண்டும்? நீங்கள் மேற்கு உலகத்தை பார்த்து வாழ வேண்டாம். இறந்து போனவர்களை பார்த்து வாழ வேண்டாம். வாழுகிற தலைமுறையில் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக யாராவது வேண்டும் என்றால்
உங்கள் கல்லூரி தலைவர் லியோ முத்து அவர்களையும் ஒரு எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். முத்து என்று சொன்னீர்களே, இந்த முத்து என்பது என்ன தெரியுமா? முத்து என்றால் கமுகில் பிறக்கும், கரும்பில் பிறக்கும், சிப்பியில் ஜனிக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். ஆனால் உண்மையில் முத்து என்பது என்ன தெரியுமா? இந்த கிளிஞ்சல்கள் இருக்கிறதே, கடல் கிளிஞ்சல்கள், இந்த கிளிஞ்சலுக்குள் புழு சென்று படுக்க போகிறது. கடல் புழு. இந்த கடற்புழு உள்ளே படுக்க செல்கிற பொழுது அந்த கிளிஞ்சலுக்குள்ளே இருக்கக்கூடிய மணல் துகள்கள் அந்த மெல்லிய புழுவை உறுத்துகிறது. அந்த உறுத்தல் தாங்காத புழு என்ன செய்கிறது? அந்த கிளிஞ்சல்களுக்குள் ஒரு சுண்ணாம்பு திரவத்தை சுரந்து கொள்கிறது. அந்த சுண்ணாம்பு திரவத்தின் மேல் அந்த புழு சயனம் கொள்கிறது. காலப்போக்கில் அந்த கிளிஞ்சலை விட்டு புழு வெளியேறி விடுகிறது. அதன் எச்சமாகிய அந்த திரவம் மட்டும் காலப்போக்கில் முதிர்ந்து முதிர்ந்து முத்தாகிறது. இதுதான் முத்து. எவ்வளவு அழுத்தத்தை தாங்கி, எவ்வளவு சோதனைகளை தாங்கி, எவ்வளவு காலத்தை தாங்கி ஒரு சுண்ணாம்பு திரவம் முத்தாகிறதோ அப்படி அழுத்தங்களை தாங்கிய பிறகு இந்த லியோ முத்து அவர்கள் கல்வி முத்தாக இங்கே உருவாகி இருக்கிறார்கள். அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. தலைமுறைகளுக்கு பேர் சொல்கிற ஒரு பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்கள் பெயரை இந்த தலைமுறை தன் உதடுகளில் தூக்கி உச்சரித்துக் கொண்டே போகும். நூற்றாண்டுகளுக்கு உங்கள் புகழ் நிலைக்கும். வாழ்க என்று வாழ்த்துகிறேன். இந்த கல்லூரி விழாவில் கலை விழா என்பது எதற்காக நான் கேட்கிறேன். இந்த கலை விழா என்பது ஏன் இந்த கலை விழா, எதற்காக இந்த திருவிழா என்று யோசித்து பார்த்தேன். இந்த கலை விழா தேவைதான், எங்கள் மாணவ கண்மணிகளுக்கு தேவைதான். ஒரு கதை சொல்வார்கள். பாம்பும் கீரியும் சண்டையிடும். சண்டையிட்ட போது பாம்பு தான் பெரும்பாலும் கொல்லப்படும், கீரி வெல்லும். ஆனால் அந்த கீரி பாம்பை கொன்றுவிட்ட பிறகு தன் உடம்பை பார்க்கும். பாம்பின் பற்பதிவுகள் உடம்பெல்லாம் படிந்திருக்கும். அப்படி படிந்திருக்கிற அந்த கீரி உடனே சென்று அருகம்புல்லில் பொருளுமாம். அருகம்புல் தான் விஷத்தை முறிக்கக்கூடிய மூலிகையா கீரிக்கு. அந்த அருகம்புல்லில் புரண்டு தன் விஷப்பற்களின் முறிவிலிருந்து விடுபடுமாம் கீரி. காலமெல்லாம் ஆண்டெல்லாம் பாடத்திட்டத்தோடு போராடுகிற கீரிகளாகிய நீங்கள் தமிழ் என்ற அருகம்புல்லின் மேலே, கலை என்ற அருகம்புல்லின் மேலே, மூலிகைகளின் மேலே நீங்கள் உரண்டு புரண்டு உங்கள் காயங்களை ஆற்றிக் கொள்வதற்குத்தான் இந்த கலை விழா என்று நினைக்கிறேன். இந்த விழா முடிந்து நான் வெளியேறுகிற போது எனக்கு சில நம்பிக்கைகளை நீங்கள் தர வேண்டும் தோழர்களே. இதோ எனக்கு பொன்னாடை பூட்டப்பட்டது, நினைவு பரிசு வழங்கப்பட்டது, ஒரு பட்டம் வழங்கப்பட்டது. இதையெல்லாம் இந்த மேடையிலே நான் விட்டு போனாலும் போய்விடுவேன். நான் எடுத்துக்கொண்டு செல்ல துடிப்பதெல்லாம் உங்கள் இதயங்களைத்தான். நண்பர்களே, இந்த கல்லூரி விழா முடிகிற போது உங்களில் யார் ஒரு வைரமுத்து, உங்களில் யார் ஒரு இளையராஜா, உங்களில் யார் ஒரு டி.எம். சௌந்தரராஜன், உங்களில் யார் ஒரு சுசீலா, உங்களில் யார் ஒரு ஐன்ஸ்டீன், உங்களில் யார் ஒரு எடிசன், உங்களில் யார் ஒரு அப்துல் கலாம் என்று கண்டுபிடிக்கத்தான் வந்திருக்கிறேனே தவிர கவிதை பாடிவிட்டு செல்ல அல்ல. உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார், அவனை கண்டுபிடிக்க வேண்டும், அவனை கண்டுபிடித்துத்தான் எழுப்ப வேண்டும். அடையாளம் காணத்தான் நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கேள்விக்கான பதிலை இந்த சபையில் நீங்கள் வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்று